ஓடு வீட்டுக்கு பாதி மனதில் கொஞ்சம் கேட்கணும்னு கேட்பாரு. சாப்பிட்டு முடிஞ்சா ஸ்வீட் வேணுமா மனதில் ஒண்ணுமே. ஆமா இவ்வளவுதான் கேக் அவங்க எப்படி திங்குறாங்க பாருங்க. அதை எடுத்துட்டு இருக்கேன். இதுல ஒண்ணு என்ன சொன்ன, ஓடு கைகள் ஓடு, அம்மையை கழுவி விட சொல்லு, ஓடு. ஒரு வித்தியாசமா ஸ்டேட்டஸ் போற. ஒரு நாள் ஏதோ வச்சிருந்தாரு, இது நெய் ஏதோ உருக்கி ஒரு மாதிரி சட்டிலாம் பார்த்தா போகிற மாதிரி இருந்தது. நெய் உருக்கி அதை ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு ஹோம் மேட் ஏதோ போட்டிருந்தாரு. கேக் கீழ நீ போடல, கேக்கல வேற ஏதோ பண்ணிருந்தீங்க. கீன் தான் போட்டுருந்தீங்க. ஹோம் மேட் நெய்யின்னு போட்டுருந்தீங்க. ஆமா கரெக்ட். நெய் அதை எரிச்சாதான் முடியாது. நெய் அந்த நெய்யை எடுத்து ஒரு பாட்டில் வச்சு போட்டா எவ்வளவு அழகா இருக்கும். நெய்யை காய்க்கும் போது போட்டாருக்கா அந்த இதில் அந்த இதில் காய்ச்சி கிடந்த அந்த இதானே நெய் தானே அந்த கிண்டி கிண்டி எடுத்தால அதுதான் எடுத்து அதை போட்டு மீனாட்சி போதும் போதும் போய் கையை கழுவு. போய் கையை கழுவுல போ மீனாட்சி. என்ன முறப்பு கத்திங்கப்பா. அவன் திங்க வச்சுட்டு உன் பிள்ளைய வச்சு பிரச்சனை. எவனும் எங்கன்னு தின்ட்டு போங்க. என்ன கேட்காங்க ஏதாவது கேட்டோம்னா சாப்பிட்டியான்னு சொல்லிட்டு அவ சாப்பிட்டுட்ட மாமான்னு போயிருவான். அதே மாதிரி நீனுமே ஒன்றும் பிள்ளைனா பார்த்து மதியம் சோறு, காலையில் கஞ்சி, நைட்டு சோறு, இதெல்லாம் தும்பால தவிர